தாவேகாவினுடைய எம்எல்ஏ பல்லவி அவர்களை மேயர் பிரியா அவமதிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து போயிட்டு சார். அவங்க அந்த புரோட்டோகால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. புரோட்டோகால்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, வைத்தறிச்சல் தான். வேற என்ன வைத்தறிச்சல் புரோட்டோகால் வேணா சொல்லி முகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு ஷீ இஸ் ஸோ அரகண்ட். ஒரு மாற்று கட்சியிலேருந்து வந்தால் முதல் மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணுங்க. அதாங்க இப்போது உங்கள் வீட்டுக்கே உங்களுக்கு பிடிக்காத ஒரு வந்துட்டாருன்னு வைங்களேன், யூ ஷுட் ரெஸ்பெக்ட், அவரை வெல்கம் பண்ணணும். அதுதான் உண்மையான நாகரிகம். அதை விட்டுட்டு எந்த கொத்துவிளக்கு கொளுத்துறதுல என்ன இப்போ பிரச்சனை உங்களுக்கு? அவங்க ஏன் தோத்தோ வந்து இன்னுமே திமுக ரியலைஸ் பண்ணன்னு தான் நினைக்கிறது. பண்ணவே மாட்டாங்க. அந்த கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்துது சார்? கட்சி தான் முடிஞ்சு போச்சு. நேற்று ஆராசா ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாருங்க, நீங்கள் பாயசம்னு எங்களை முடிச்சு விட்டீங்க அப்படின்னு. யார் சொல்கிறது? ஆராசா சொல்கிறது. அவரை சொல்லும்போது நம்ம எப்படி அதை என்டாஸ் தான் பண்ண முடியும்? உண்மையிலே கட்சி முடிஞ்சு போச்சு. டிடிஆர் நிர்மல்குமார் காலையில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. மின்துறையில் வந்து பல கோப்புகள் காணாமல் போயிருக்கு. ஹார்ட் டிஸ்கே காணாமல் போச்சு. இது யாரை காப்பாற்றுவதற்காக, எதை மறைப்பதற்காக? எங்க அந்த துறையில் பயங்கர ஊழலுங்க. அதுலேருந்து இப்போ தப்பிக்கிறதுக்கு, ஏன்னா இவங்க வந்து வேற கனவுல இருந்தாங்க. மறுபடியும் நம்ம ஆட்சி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எல்லாம் அப்படியே இருங்க, செட்டில் ஆயிருங்க. வந்த உடனே மறுபடியும் நம்மளே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு எல்லாத்தையும் பத்திரமா வச்சாங்க. இப்போ அவங்க கனவு வந்து பொய்த்து போயிடுச்சு. அப்போ அடுத்தது எல்லாத்தையும் கழட்டிட்டு போய் எங்கேயாவது தொலைச்சிது. பட் அது வந்து தற்காலிகமாக தான் உங்களுக்கு ஒரு தீர்வை தரும். ஆனால் மாட்டினது தான். ஆனால் திரு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க காலில் போய் விழுவாங்க அப்படின்னு முன்னாடி அவர் கணிச்சிருந்தார். இன்னைக்கு வேற வழி எங்க? திமுகவுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? எல்லா டோரும் க்ளோஸ்டு. ஒரே ஒரு டோர் தான் ஓப்பனில் இருக்குது, சரண்டரிங் டு பிஜேபி. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய தாவேகாவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். காலையில் தாவேகாவினுடைய எம்எல்ஏ பல்லவி அவர்களை மேயர் பிரியா அவமதிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து போயிட்டு சார். அவங்க அந்த புரோட்டோகால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. என்ன சார் நடந்தது? புரோட்டோகால்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, வைத்தறிச்சல் தான். வேற என்ன வைத்தறிச்சல் புரோட்டோகால் வேணா சொல்லி முகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு. ஷீ இஸ் ஸோ அரகண்ட் அப்படிதான் சொல்ல முடியும். இதே மக்களால் தேர்வு பண்ணப்பட்ட ஒரு பிரதிநிதி. இவங்க மக்கள் தேர்வு பண்ணாங்க, கவுன்சிலர்ஸ் தேர்ந்தெடுத்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு மக்களால் தேர்வுப்பட்ட நீதிபதி, ஒரு பிரதிநிதியை இவங்க இப்படி பண்ணுறாங்களே. இவங்க புரோட்டோகால் இதுக்கு முன்னாடி வண்டியில் தொத்திட்டு போகும்போதெல்லாம் புரோட்டோகால் தெரியலையா? சேகர்பாபு கிட்ட புரோட்டோகால் பார்த்து தான் நடந்துக்கிட்டாங்களா? கொடலாம் பிடிச்சாங்க. எனிவே ஷீஸ் அ இம்மெச்சூர்டு பர்சனுங்க. அவங்களுக்கு மேயராக இருக்கிறது எதுக்கு? என்ன பண்ணிட்டாங்க மேயராக இருந்து? அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தமிழ் கூட சரியாக பேச தெரியாது, அது தப்பு கிடையாது. பட் வாட் ஷீ ஹட் லேர்ன்ட் ஸோ ஃபார் ஒன்றுமே இல்லையே. அந்த தலைவர்களோட அந்த கட்சியில் இருந்ததால அதே ஒரு ஆட்டிடியூட் வருதா சார் அவங்களுக்கு? இல்லை, அவங்க எல்லாம் திமுகவை பொறுத்தவரையும் பவர் என்பது நிரந்தரமானதுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அது நிரந்தரம் இல்லைன்றத புரிந்த பிறகும் அவங்க இன்னைக்கு மேயராக இருந்ததுனால நான் அடுத்த முறை மேயராக வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து பல்லவி அவர்கள் செய்த விஷயம் வந்து நிறைய பேரால் பாராட்டப்படுது சார். அவங்க சொன்ன ஒரு விஷயம், எங்கள் விஜய் சாரே வந்து பொறுமையாக இருக்காது, ஆனால் நாங்களும் பொறுமை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படி ரொம்ப மெச்சூராக அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்லும்போது நாங்கள் தளபதியோட வளர்ப்பு அப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்று. கரெக்ட். அவங்க ஆட்டிடியூட் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவல் புரோட்டோகால் படி எப்படி சார்? ஃபர்ஸ்ட் புரோட்டோகால்லாம் எதுவுமே இல்லையா? அப்படிலாம் கிடையாதுங்க. என்ன புரோட்டோகால்? ஆனால் அவங்க சொன்னாங்க சார், நாங்கள் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதன் பிறகு தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர். அப்படிலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யார் எப்படி இருந்தா என்ன புரோட்டோகால் அப்படி இருந்ததுன்னா இதுக்கு முன்பு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணப்பட்டதா? அப்போ யூ ஷுட், நானாக இருந்தால் ஒரு மாற்று கட்சியிலேருந்து வந்தால் முதல் மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணுங்க. அதாங்க இப்போது உங்கள் வீட்டுக்கே உங்களுக்கு பிடிக்காத ஒரு வந்துட்டாருன்னு வைங்களேன், யூ ஷுட் ரெஸ்பெக்ட், அவரை வெல்கம் பண்ணணும். அதுதான் உண்மையான நாகரிகம். அதை விட்டுட்டு எந்த கொத்துவிளக்கு கொளுத்துறதுல என்ன இப்போ பிரச்சனை உங்களுக்கு? அதுவும் கையை நீட்டுறாங்க, அப்புறம் கூட வந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு கர்ட்டசிக்காக அவங்களுக்கு கொடுக்கும். அதை தான் சொல்கிறேனே, they don't know how to respect, they don't know how to ஒரு மனிதர்களை எப்படி மதிக்கிறதுன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இந்த அரங்கன்ஸ்னால தான் அவங்க கட்சி தலைவரே தோத்துட்டு இருக்காரு அப்படின்னு திரும்ப அதே அதுல இருந்து கூட பாடம் புரியாதே. புரிஞ்சா நான் பலமுறை சொல்லியிருக்கீங்க, நீ இந்த தவறு பண்றேன் அப்படின்னு நீ ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த தவறை திருத்த முடியும். இஃப் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை மிஸ்டேக், இஃப் ஐ டோன்ட் அக்செப்ட் மை மிஸ்டேக், நான் எப்படி என் தவறை திருத்திக்க முடியும்? திருத்தவே முடியாதுல்ல. அப்போ அவங்க தவறு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்களே. எப்போ நீ தவறு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எதிராளியை வந்து ஓகே திஸ் இஸ் மை மிஸ்டேக்னு ஒத்துக்கிட்டா மட்டும்தாங்க திருத்த முடியும். இல்லைன்னு எப்படி திருத்துவீங்க? அவங்க மட்டும் இல்லை சார், நிறைய திமுக எல்லாருக்குமே அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல. இன்ஸ்டாகிராம் தான் காரணம், குழந்தைங்களை சொல்லி வந்து ஓட்டு வாங்கிட்டாங்க, இப்படி வந்து மக்கள் மீது அந்த
அந்த ஒரு இது வெறுப்ப. பரப்புறாங்களே தவிர அவங்க ஏன் தோத்தோம் வந்து இன்னுமே திமுக ரியலைஸ் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன் சார். பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு அந்த கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்துது சார்? கட்சி தான் முடிஞ்சு போச்சே. சார், நேற்று ஆராசா ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாருங்க, நீங்கள் பாயசம்னு எங்களை முடிச்சு விட்டீங்க ம். அப்படின்னு யார் சொல்கிறது? ஆராசா ஆராசா சொல்கிறது. அவரை சொல்லும்போது நம்ம எப்படி அதை என்டாஸ் தான் பண்ண முடியும்? உண்மையிலே கட்சி முடிஞ்சு போச்சு. ம். எப்படி அந்த கட்சி எழுந்திரிக்கும்? இப்போ அதான் ஜென்சிலாம் உள்ள கொண்டு வராங்களே சார். ஜென்சின்னு என்ன இல்லைங்க, நீங்கள் வந்து இதுவரையும் இது நாள் வரையும் திமுக ஜெயிச்சது யாரை வச்சு? கூட்டணி கட்சிகளை வச்சு தான் ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் ஒரு கட்சி கலந்தாலே அவங்களால ஜெயிக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ இப்போ இன்னைக்கு வந்து 35% வச்சிருக்க ஒரு புதிய கட்சி இருக்குது. ஏற்கனவே அவங்க 20, 26 இப்படி வச்சு ஓட்டிகிட்டு இருந்தவங்க தான். அப்போ அதில் காங்கிரஸும் போயிடுச்சு, அதுக்கு அடுத்தது கம்யூனிஸ்டுகளும் வந்துட்டாங்க, விசிகாவும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வைகோ இஸ் வெயிட்டிங், ஓகே, அதுக்கப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் போயிடுச்சு. அப்போ தே ஆர் லெஃப்ட் அலோன். அப்போ 16% வச்சுட்டு அவங்க எப்படி மறுபடியும் ஏந்திரிக்க முடியும்? அதுக்கான காரணம் என்ன இருக்கும் சார்? அவங்க தேர்தல் அவங்களுக்கான காரணமே அவங்க தான். கூட்டணி கட்சிகள் போனதுக்கும் அவங்க திமுக தான் தான் காரணம். வேற யாரும் காரணத்தை சொல்ல முடியும்? எவ்ரிதிங் வாஸ் பர்ஃபெக்ட். நீங்கள் வந்து ஓகே 108 இடங்களில் தாவைக்கா ஜெயிக்குது, அவங்களுக்கு இன்னும் 118 தேவைப்படுது, யாரும் இல்லை, ஓகே. இப்போ வந்து போய் வந்து எல்லா கட்சிகளும் கேட்குறாங்க, எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கு, ரிட்டாலியேட் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து விசிக்கெல்லாம் வந்து என்ன உங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு தான் எங்களுக்கு கூப்பிடுவீங்களா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த நிலைமையில் திமுக அமைதியாக இருந்திருந்தாலே போதும். இல்லைங்க நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போம், எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு யார் சொல்லியிருந்துருக்கணும்? ஸ்டாலின் சொல்லியிருந்துருக்கணும். அதே போல் இபிஎஸ் சொல்லியிருந்துருக்கணும். ஓகே, மக்களுடைய தீர்ப்பு தாவைக்காவுக்கு இருக்குது, அவர்கள் ஆட்சியை தொடரட்டும், 5 ஆண்டுகள் அந்த ஆட்சியை நான் கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம். ஆனால் குறைகளை சுட்டி காட்டுற ஒரு எதிர்கட்சியாக, நல்ல வலிமையான எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம்னு 2 பேரும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தா 2 பேரும் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க, 2 கட்சிகளும் காப்பாற்றப்பட்டிருக்கோம். அதுக்கு மாறா என்ன பண்ணாங்க? இவங்க 2 பேரும் 2 பேரும் சேர்ந்து தாவேக்காவுக்கு எதிராக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணும்போது கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? இது ரொம்ப தப்பு, முதல்ல இவங்கள்ட்ட வெளில வா, நம்ம வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து ஆதரவு கொடுத்துருவோம் அப்படின்னு தாவேக்காவுக்கு அவங்க தான் முதல் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்தது, அதுக்கடுத்தது கம்யூனிஸ்டுகள் கொடுக்குறாங்க, அதுக்கடுத்தது விசிகா கொடுக்குது, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கொடுக்குது, எல்லாமே திமுக விட்டு கிளம்ப பண்ணிட்டாங்க. இதுக்கு யார் காரணம்? அவங்களோட ஆட்டிடியூட் தான் சார். நீங்களும் அதிமுகவும் போட்டு இப்போ மற்றவங்களாம் மக்கள்லாம் மடையர்களா? இப்போ 2 பேருமே நம்ம அங்கேருந்து இப்போ என்னடா திமுகவை வீழ்த்துறது தான் அதிமுகவை ஆரம்பித்தோம், நீங்கள் 2 பேரும் ஒன்றா போகிறீங்க அப்படின்னு அங்கே ஒரு குரூப் கிளம்புது. அப்போ பீஸாக குறைஞ்சி போச்சா அதிமுக? மக்கள் மத்தியிலுமே எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஆமாம், எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்களா? இங்கே இப்போ ஏடிஎம்கே பொறுத்த கம்ப்ளீட்லி ப்ரோக்கன், அவங்க கூட்டணி ஃபுல்லாக கான். அப்போ 2 பேருமே அவங்கவுங்களே தானே அவங்களுக்குள்ள ஆப்போச்சுக்கிறாங்க, வேற யாரும் வெளியிலேருந்து வரலையே. ஆனால் சார் ஒரே தேர்தலில் 2 பாரம்பரிய கட்சிகளுமே அவர் வந்து முடிச்சிட்டாரு. ஒரு மேஜிக் மாதிரி இருக்கே சார். இல்லைங்க, மக்கள் வந்து நம்புறாங்க, தாவேக்கா தான் எதிர்காலம், தாவேக்கா தான் வந்து நம்மளை காப்பாற்றும் நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு கிடைச்ச வெற்றி தானே இது. தலைவரை நம்புறாங்க, இவங்களை நம்பலையே, சொந்த தொகுதியிலே மண்ணைக்கு விட்டார்ல. பட் ஸ்டில் அவங்க அதை ரியலைஸ் பண்ணல, அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ணா அவங்கள தான் அவங்க பிளேம் பண்ணிக்கணும். நான் பண்ண தப்புன்னு கண்ணாடியில் முன்னாடி அழுதுணும், இல்லை கண்ணாடி முன்னாடி திட்டிக்கணும். இன்னொரு புறம் சார், சிடிஆர் நிர்மல்குமார் காலையில் பிரஸ் மீட் கொடுக்குறாரு, மின்துறையில் வந்து பல கோப்புகள் காணாமல் போயிருக்கு, ஹார்ட் டிஸ்கே காணாமல் போயிருக்கு அப்படின்னும் போது இது யாரை காப்பாற்றுவதற்காக, எதை மறைப்பதற்காக? எங்க அந்த துறையில் பயங்கர ஊழலுங்க, எனக்கு நன்றாக தெரியும். அதிக ஊழல் பண்ணுற துறை வந்து தமிழ்நாட்டில் மின்துறை தான், டான்ஜெட்கோ தான். அதுலேருந்து இப்போ தப்பிக்கிறதுக்கு, ஏன்னா இவங்க வந்து வேற கனவுல இருந்தாங்க, மறுபடியும் நம்ம ஆட்சி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு, எல்லாம் அப்படியே இருங்க, செட்டில் ஆயிருங்க, வந்த உடனே இப்போ தேர்தல் ஓட்டு என்றோம், மறுபடியும் நம்மளே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு எல்லாத்தையும் பத்திரமா வச்சாங்க. இப்போ அவங்க கனவு வந்து பொய்த்து போயிடுச்சு. அப்போ அடுத்தது எல்லாத்தையும் கழட்டிட்டு போய் எங்கேயாவது தொலைச்சிது. பட் அது வந்து தற்காலிகமாக தான் உங்களுக்கு ஒரு தீர்வை தரும். ஆனால் மாட்டினது தான். ஏற்கனவே இதுக்கு இந்த ஒரு சிபிஐ வழக்கு இல்லைங்க, அதுதான் சொல்லுவோம், ஒரு ஊழல் பண்ணியிருந்தா பரவாயில்ல, தான் ஊழல் லிஸ்ட்டே இருக்குது. டான்ஜெட் கோடில் தான் என்னென்னவோ லிஸ்ட் இருக்குது. நிலக்கரி இறக்குமதி ஊழல் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இருக்குது, இன்னும் எக்கச்சக்கமான ஊழல் இருக்குது.
அதனால இது போன மாட்டினது தான். ஆல்ரெடி அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலே 397 கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணாங்க ஒரு கேசிபி ஆமா. விசாரிச்சிருக்காங்க. அதுல இதுவும் வந்து இப்ப சேருதா சார்? ஏன்னா சிடிஆர் வந்து நான் எல்லா தகவலையும் வந்து சிபிஐ கொடுத்துரும் அப்படின்னு ஆமா சொல்லிட்டாரு. ஆமா எல்லாமே போயிடும்ல. ஆனா இது பழைய வழக்கோட நீட்சியா சார் இது? இல்லைங்க 2021ல நடந்தது தானே. அந்த period of time 2021 டு 2026 டைம் நடந்த அந்த பீரியட்ல இடைப்பட்ட பீரியட்ல நடந்த ஊழல் தான் அதெல்லாம். ஆனா அந்த அங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களோட உதவி இல்லாம இது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு சார். ஏங்க ஒரு அதிகாரி அமைச்சர் ஆபீஸ்க்கே போகாம அமைச்சர் வீட்டுல தான் உட்காந்து எல்லாம் செட்டிங் பண்ணாரு. அவர் தான் வந்தவனே தூக்குனாங்களே, தவேகா வந்தவனே அவரை தானே சஸ்பெண்ட் பண்ணாங்க. இன்னும் பல ஊழியர்களையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆட்சி மாறினா கூட இன்னும் அதிகாரிகள் வந்து திமுகவுக்கு தான் விசுவாசமா செயல்படுறாங்க. இல்லைங்க, இட் வில் டேக் டைம். இப்போ எடுத்தோடனே மேல்மட்ட அதிகாரிகளை போடுறாங்க. மேல்மட்ட அதிகாரிகள் அவங்களுக்கு கீழே உங்களை க்ளீன் பண்ணுவாங்க. தட் வில் டேக் சம் டைம். 1 or 2 வீக்ஸ் தானே. அந்த மின்தடை ஏற்படுறதுக்கும் அந்த அதிகாரிகள் தான் காரணம், அவங்க தான் காரணம். அவங்க தான் காரணம். பட் ஆளுங்கட்சி அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாமே சார். அது இன்னும் கொஞ்சம் இல்லைங்க, இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு? கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி 1 month கூட ஆகல. எடுக்கலாமே மற்ற அதை விட முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இதுவும் முக்கியம் தான். அதோட மொத்தம் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அமைச்சர்கள் போடணும். அதுக்கு அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கணும். இப்போ 1 வீக்காக தானங்க கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங். 1 வீக் ஆயிருமா கேபினெட் எக்ஸ்பேண்ட் பண்ணி? ஆனா அதுக்குள்ள எல்லாத்துக்கும் தாவேக்கா தான் காரணம் அப்படின்னு என்ன எதிர்கட்சியா அது எங்க இருக்குது? எல்லாம் வாடகை வாய் தான் இருக்குது. உதயநிதி வேற புதுசா வந்திருக்காரு. நீ இதுக்கப்புறம் அவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கு. என்ன பண்ண போறாரு? கேள்வி கேட்கறாரு சார். கேள்வி கேட்கட்டும், கரெக்டா கேட்கட்டும். ஆனா அதே அவங்க கேட்கிற கேள்வி அவங்க ஆட்சியுமே நடந்திருக்கு. அது அவங்க வந்து கேள்வி கேட்டதில்லை. இந்த பாலியல் துன்புறுத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஆனா இப்போ வந்து இவ்வளவு வேகமா ரியாக்ட் பண்ணத மக்கள் எப்படி சார் பாப்பாங்க? ஏன்னா 5 வருஷம் காமெடியா பாக்குறாங்க மக்கள். எல்லாரையும் காமெடியான, டேய் கல்யாண வீட்டுல போய் எதுக்கு புலம்புற? இப்பதானே வந்து ஏன் புலம்புறீங்க? ஏன் இந்த புலம்பல் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அந்த இன்செக்யூரிட்டிஸ்? அதை நான் கேக்குறேன். ஏன் அவங்க ஃபியூச்சர் முடிஞ்சிருச்சு இல்லைங்க. இப்போ திமுக என்ன எதிர்காலம் இருக்கு நீங்க சொல்லுங்க. இல்ல கூட்டணி கட்சிகளும் இல்ல. அவங்க நினைச்ச அந்த ஜாதி மதத்தையும் விஜய் அவர்கள் உடைச்சிட்டாரு, பணத்தையும் உடைச்சிட்டாரு, எல்லாமே அவங்க வச்சிருந்த எல்லா டூலையும் உடைச்சிட்டாரு. அப்ப என்ன இருக்கு? அப்ப அவங்களுக்கு பயம் தானே வரும், இன்செக்யூரிட்டியா தானே ஃபீல் பண்ணுவாங்க. திரும்ப அந்த கட்சியை புதுப்பிக்கணும்ன்றத எப்படி முடியும்? நீங்க புதுப்பிச்சிருந்தா இதெல்லாம் அன்னைக்கே நீங்க முடிவு பண்ணி இருந்திருக்கணும். என்னைக்கு முடிவு பண்ணிருக்கணும்? கருணாநிதி அப்புறமே ஓகே இனிமே நம்ம வந்து கட்சியா நடத்தணும், கட்சியை குடும்பமா நடத்தக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணியிருந்துக்கணும். இன்ன வரையும் அந்த தப்பு தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் உதயநிதியை தவிர அங்கே வேற யாரும் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் தகுதியே இல்லையாங்க? குடும்பத்திலே நிறைய தகுதியானவங்க இருக்காங்க சார். ஏங்க அங்கே கேஎன்ஆர் இல்லையா, சேகர் பாபு இல்லையா? அவராலதான் தோத்தது காரணம். அவர் மேல கோபமா இருக்கு. ரைட், அவர் ஜெயிச்சிட்டார்ல. அவரு ஜெயிச்சிட்டார், ஸ்டாலின் தோத்துறாரு. அப்ப ஸ்டாலின் ஒழுங்கா தொகுதியில ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். ஆனா அப்ப கூட வந்து அவர் தோத்ததுக்கு காரணம் அவங்க ஆட்சிதான்றது அவங்களுக்கு தெரியல சார். இந்த அமைச்சர் மேல பழி போடலாமா, மக்கள் மேல பழி போடலாமா, யாரோ ஒருத்தர் அந்த பிளேமை போட்டுட்டே இருக்காங்க. அதான் பிளேம் கேம் தான் உங்களால. இன்னுமே ஆக்சுவலாக எதுக்கு என்ன சொன்னா, அவர்கள் என்ன தவறை செய்தார்களோ அதே தவறை தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா எம்பி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது பல்வேறு விமர்சனங்களை தாவேக்காலே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமே, ஏன் காங்கிரஸ்க்கு இல்ல வேற கூட்டணி கட்சிக்கு கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இல்லைங்க, இன்றைய சூழலில் காங்கிரஸை பார்லிமெண்ட்ல பலப்படுத்துறது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இப்போ ஆல்ரெடி இப்போ திமுக எத்தனை எம்பிஸ் இருக்காங்க? 20 சம்திங் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த 20 பேரும் பாஜகவுக்கு இஷ்யூ பேசிஸில் பிரச்சனைகளின் பேரில் அதோட தன்மைக்கு ஏற்ப ஆதரவு கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி சார் அவங்களை எதிர்த்து உள்ள நேரம் பேசிட்டு ஏங்க இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணியில் பாஜக சொல்லி தானங்க நடந்தது. இவங்க பாஜக எதிர்ப்பு என்னைக்கு எதிர்த்துருக்காங்க? ஆனா மக்களுடைய பார்வையில வந்து அப்படித்தானே இருந்துச்சு. அதுதான் மக்கள் ஏமாறல. நீங்க டெல்லியை காட்டினீங்களே, எங்களுக்கு தான் வந்து போடல டெல்லியாவது மகாராஷ்டிராவது படுத்துனாங்களே. ஆனா திரு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க காலில் போய் விழுவாங்க அப்படின்னு முன்னாடி அவர் கணிச்சிருந்தார். நடக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆமா, இன்னைக்கு வேற வழி எங்க? திமுகவுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? எல்லா டோரும் க்ளோஸ்டு. ஒரே ஒரு டோர் தான் ஓப்பன்ல இருக்குது, சரண்டரிங் டு பிஜேபி. பட் ஸ்டில் அது அவங்களோட ஓட் பேங்கை இன்னும் தானே கம்மி பண்ணும். அது அவங்களுக்கு புரியாதே. ஆனா அவங்களுக்கு அந்த கட்சியை விட பதவி தான் முக்கியம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. பதவி மட்டும்தாங்க அவங்களுக்கு. பதவின்றது பணமும் பதவியும் தான். அந்த பணத்துக்கு பதவி இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இது மட்டும்தான் அவங்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய ஒரே மோட்டிவ். அதை மட்டும்தான் அவங்க பண்ணாங்க. சார் இப்போ மிஷன் ஸ்டேட் முடிஞ்ச அடுத்து மிஷன் சென்ட்ரலுக்கு போயிட்டாரா சார் விஜய் சார்? நீங்கள் சொன்ன காங்கிரஸை பலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கில் அடுத்து வர பார்லிமெண்ட் எலெக்ஷன் will be another different தேசிய கட்சியாக மாறுதா?
இல்லைங்க தேசிய கட்சியா மாறுதா அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நார்த் இந்தியன்ஸ் இப்பயே ஆல்ரெடி நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவரோட போட்டோஸ் அடுத்து பிஎம் அந்த மாதிரி வீடியோஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதனால கேட்குறேன். He is one leader who has visibility across the country, across the globe. நீங்க ஆஸ்திரேலியாலேருந்து எத்தனை தமிழர்கள் இங்கே ஓட்டு போட வந்தாங்க, கனடாலேருந்து எத்தனை பேர் வந்தாங்க, மலேசியாலேருந்து எத்தனை பேர் வந்தாங்க. ஒருத்தர் வெளிநாட்டுக்காரர் வந்து ஓட்டு போட்டு போகும்போது என்னடா தம்பி உன் கையில மை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்களே, வெளிநாட்டிலேருந்து வந்தவர். புரியுதுங்க? அந்த மாதிரி 3 பேர். புரியுதுங்களா? ஸோ ஹீ இஸ் நாட் அ லீடர் ஹூ பிலாங்ஸ் டு தமிழ்நாடு ஆர் பிலாங்ஸ் டு இந்தியா. இஸ் அ குளோபல் லீடருங்க. ஸோ அதனால காங்கிரஸினுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக அந்த இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க ஆல்ரெடி அவங்க திமுகலையும் கூட்டணி வாங்கியிருக்காங்க இல்லைங்க, திமுகலையுமே ஒரு எம்பி வாங்கியிருக்காங்க. சும்மா கொடுப்பாங்க டிஎம்கே சும்மா கொடுப்பாங்களா? இல்ல கம்யூனிஸ்டுகள் கொடுத்துருக்கலாம், இல்ல வேற யாருக்கா கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லைங்க, அவைக்காலே யாருக்காவது அப்படிலாம் கொடுத்துருக்கலாம் கிடையாது. ஒன்றும் கிடையாது. இது ஒரு எம்பி சீட்டு 40 எம்பி வரும்போது. புரியுதுங்களா? அவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்புறீங்களா சார்? என்னங்க நீங்க ஸ்ட்ராங்கா நம்புறீங்களா இப்பயும் கேட்குறீங்க? ரியாலிட்டியே பார்த்துட்டீங்க. இருந்தாலும் 40க்கு 40 அப்படின்றது ஏங்க possible என்னங்க நீ ஆ? 40க்கு 40 வேற யார்? யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ மக்கள் வந்து ஒரு சில பேருக்கு கில்ட்டில் இருக்கு, குற்ற உணர்ச்சி இருக்கு. என்ன குற்ற உணர்ச்சி? ஆஹா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, தாவேக்காவுக்கு ஏன் நான் ஓட்டு போடல, ஐயோ ஜெயிக்காது டிவியில் தான் அவ்வளோ பொய் பிரச்சாரம் பண்ணாங்களே, அதை நம்பி ஒரு 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 பர்சன்ட் இருந்திருப்பாங்களா, ஒரு 5% 6% அவங்களாம் என்ன, ஐயோ நம்ம தப்பு பண்ணணும் கில்ட்டில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ உள்ளாட்சிலையும் பார்லிமெண்ட்லையும் வச்சு குத்து குடிச்சுடுவீங்களா இல்லையா? ஸோ இன்னுமே அவருடைய செல்வாக்கு அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்கு. அவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே ட்ரெண்ட் ஆகுது. எப்படி சார் அது? மக்கள் விரும்புகிற தலைவராக இருக்கிறாரு, அதனால மக்கள் கொண்டாடுறாங்க. அதுக்கான நல்ல விஷயங்களும் மதுக்கடைகளை மூடினது அப்படின்றது பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருந்தது. ஆனா பல இடங்கள்ல வந்து அந்த மூணு கடையை திறக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லி இவங்க தயவு செய்து தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகளை நம்ப வேண்டாம். பட் மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லையே சார். ஆப்ஷன் இல்ல, நம்பாதீங்கன்ற நானு. இப்ப நடக்கிற விஷயங்கள் எப்படி there are various other method to verify. அவனுக்கு பொய் செய்தி தானங்க போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஆட்சி மாறியாச்சு, முதல்வர் மாறியாச்சு அப்படின்னு ஸ்டில் ஏன் திமுகவுக்கு விசுவாசமா இருக்காங்க? துட்டு வருது இல்ல, அதுக்காக ஒரு அதிகாரத்தில் இருக்க சிஎம் எடுத்து பொய் செய்திகள் போறது அவங்களுக்கு தானே சார் பாதிப்பு. பணம் வருது இல்ல சார் உங்களுக்கு? பணம் மட்டுமே ஊடகம் இல்ல அப்படி இல்லையே, அவங்க நினைக்கல எப்படி மக்களுக்கு தேவையான செய்திகள், உண்மையான செய்திகள் எடுத்து போய் சேர்க்க. அது அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ல. அது இல்ல, நம்ம என்ன பண்றது? இவங்க சார்பில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா சார்? இப்போ அவதூறுகள் சார் அவங்க தலைவர் வந்து திருச்சியில பேசும்போது என்ன சொன்னார்? சிஎம் என்ன சொன்னாரு? விமர்சனம் பண்ணிட்டே இருக்கு, அதான் எனக்கு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொன்னாரு இல்லையா? பண்ணட்டும். நீங்க அவ்வளோ விமர்சனம் பண்ணி கடைசியில் மண்ணை தானே கவனிங்க. எத்தனை கோடிகளை செலவு பண்ணீங்க அதுக்கு? எவ்வளோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து மீடியாவுக்கு செலவு பண்ணாங்க. ஆனா உங்களை விளம்பர அரசு, ரீல்ஸ் அரசு இப்படிலாம் விமர்சனம் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. வேற என்னங்க சொல்ல முடியும் அவங்களால? ஸோ எதற்கு எந்த குற்றச்சாட்டுமே இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரியான விமர்சனம் அவங்களால ரொம்ப பழைய அருந்து போன ஒரு டெம்ப்ளேட் தான் அவங்க வச்சுட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்டை மக்களே தூக்கி போட்டாங்க. நீ இன்னும் அதே வந்து பழைய ரீலை எடுத்து வந்து ஓட்டியிருந்தீங்கன்னா எப்படி?